ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துன்னு இருக்கிறேன். இது அப்புறமா ஒரு 2 டொமேட்டோஸ், இது ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் போட்டு நெல்லை இதை கரைச்சி நம்ம அதனுடைய பியூரியை எடுத்து ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அந்த புளி நல்லா ஊறின பிறகு அதுலேயே நம்ம இந்த டொமேட்டோவையும் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கரைச்சி அந்த பியூரி எடுத்து வச்சுக்கலாங்க. இது பாருங்கள், இப்போ நம்ம அந்த புளியும் டொமேட்டோவும் எல்லாம் ரெண்டும் நல்லா நம்ம கரைச்சிட்டு அந்த பியூரி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதை ரசம் தாளிக்கலாம் வாங்க. இது பாருங்கள், இப்போது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு. ரசத்துக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும், கம்மியாக தான் போடணும். அதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், இது பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்ட உடனே அதுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு பொரிஞ்சிச்சு. இது பாருங்கள், ஒரு 2 காஞ்ச மிளகாவை பொடியை அதை முறித்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் செவந்துட்டோம். காஞ்ச மிளகாய் நம்ம பெப்பர் ரசம் தான் செய்கிறோம். இந்த கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் அதிகமாக அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பவுடர் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இந்த எண்ணெயிலே இந்த பெப்பர் பவுடரை போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கினேன். இதை கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டும் இதிலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்மளுக்கு இதாகட்டும். ஆனால் உடனே இதுலேயே இதுக்கு ஜீரா பவுடர், சீரக பவுடர் இருக்கும், அதுவும் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் லைட்டாக இப்படி ஓகே செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பியூரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இந்த பாருங்கள் புளி கரைச்சல் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் பாருங்கள், இது கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது புளி இதெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி எதுனா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறமா அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக இது கொத்தமல்லி நல்லா அது நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுன்னு அந்த கொத்தமல்லியை பாருங்கள் நல்லா அதை இப்படி கையிலேயே அப்படியே முறித்து போட்டுக்கலாம். இதுக்கு ஒரே சைஸாக இது தேவையில்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதாங்க ரசம். ரொம்ப ஈஸி பெப்பர் ரசம், பட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப கூட கம்பல்சரி நம்மளுக்கு ரசம் கண்டிப்பாக தேவை இல்லைங்களா. ஸோ அது ரசம், இது பெப்பர் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இதுவாக வரும். நம்ம பெருங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு நல்ல கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஒரு கொதி தான் வரணும், நிறைய கொதிக்கக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நிறைய கொதிச்சா நம்மளுக்கு ரசம் இது கசப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது ரசம். ஓகே, இது பாருங்கள், இப்போ நம்ம இது ரசம் இதாகிடுச்சு. நம்ம இது சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பெப்பர் ரசம் ரொம்ப ஈஸி தாங்க. இது வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் அர்ஜென்ட்டு குழம்பு இருந்தால் பத்தனா கூட பண்ணிடலாம். பாருங்கள், வா எவ்வளோ டேஸ்ட்டு, எவ்வளோ நல்லா வந்திருக்குது ரசமு. பாருங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.